கணபதியே வருவார் கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். கிட்டத்துல வந்தா நல்லா இருக்கும். என்ன நாடு தாய் நாடுல ஏன் தந்தை நாடு வைக்காம தாய் நாடு வச்சாங்க? தந்தை நாடுனா பசி கிளம்பும். என்ன பசி கிளம்புமா? பசி கிளம்பும். தாய் நாடுனா பசி ஆறும். என்ன பால் ஊட்டி வளர்க்கறது தாய்மார்கள் தானே. சரி, அதுக்காக அவங்களத்தான் நான் முதல்ல நினைச்சுக்கிறது. ஆமா, உற்ற நண்பர்களுக்கும் ஊக்கம் குறையாத இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். எந்த நகரமாக விளங்கக்கூடிய நமது நாடுகோட்டை மக்களையும் சுத்துவட்டார் பக்த கோடிகளையும் காத்தருளக்கூடிய அருள்மிகு புத்தடி கற்பன சுவாமிகளுடைய உற்சவனை முன்னிட்டும் ஸ்ரீ காளியம்மன் மாசி களரி உற்சவனை முன்னிட்டும் இன்றைய தினம் இவரங்க மேடையிலே நாலுகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்குரிய மாசிலாமணி மணிகண்டன் PSC இவர்
மலர்முடியே தலைமையில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சீரம் சிறப்பாக சிறந்தோங்கி நடைபெறவிருக்கிறது. இந்த நாடகத்தில் எக்குறை ஏற்படும் அக்குறைகளை நீக்கி அன்னம் நிகழ்த்தி பாடுபட்டு மக்கள் மாற்றார்கள் எங்களையும் நாடகத்தை நடத்தக்கூடிய விழா குழுவினர்களையும் ஆதரித்தான் செல்வாரு மிகவும் பணி பண்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அங்கிட்ட அங்கங்க நிக்கிறவங்க கடல் மாதிரி இடம் கிடக்கு. எல்லாரும் அப்படி அப்படி எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிவாங்க. ஐயா வாரும் சமயரமாய பெரியோரே ரசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடிகர்கள் இருந்தா தானே ரசிப்பீங்க. இல்ல என்ன சொல்லுவீங்க? இங்க இந்த கோமாளி எல்லாம் ஏடா பிடிச்சிட்டு வந்தாங்க, என்ன எருமாடு மேய்க்கிற மாதிரி இருக்கானடா. இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வர நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நாடகம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா நல்லாத்தான் இருக்கும். என் நாகல் தான் நல்லா இருக்க போகுது, நம்ம நினைப்ப பொறுத்துதான் இருக்கு. பொதுவா வந்து சாகப்பறவனையும் பிழைக்க வச்சுக்கலாம், அது நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. டாக்டர் அப்புறமையா ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் இருக்காரு, ரொம்ப முடியாம கிடக்குறாரு. அவரை பார்க்கறதுக்கு போவாங்க. பார்க்க போகும்போது இங்க இருந்து போகையிலேயே பொம்பளையாளர்களா சேர்ந்து வச்சு ஏண்டி நாக்காயி என்னடி ஒரு சக்கரத்தையும் என்கிட்ட சொல்லல, என்ன நேற்று தானே கொண்டு சேர்த்தாங்க பெட்டுல அப்படின்னு இங்க இருந்து மாடி போய் பார்த்துட்டு வந்துடும். ஒரு எட்டு நாளைக்கு இது ஒரு பொல்லாப்பு சொல்லான்னு போறது. இங்க இருந்து போய் அம்மா ஏண்டி நீ எல்லாம் சோறு காய்ச்சிட்டியா நேற்று களை எடுத்து பேசிட்டே போவாங்க. அந்த பெட்டு வந்து ஒரு 8வது பெட்டுல அவர் படுத்திருப்பார் சொந்தக்காரரு. இங்க இருந்து போகையிலேயே ஐயோ அப்பே அத்தை ஐயோ நேற்று தானே சக்கரத்தை மூக்காயி சொன்னா எங்க போய் பாப்பா ஏய் அத்தை ஐயோ 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 தினம் வரப்படி தாண்டா என் தங்கச்சி முந்தா நாள் செத்து போயிட்டா இப்படி சொன்ன உடனே பெட்டுல கிடக்குறவன் ஆஹா செத்து போய் வச்சுறாங்க. நீ நம்ம மாத்திரை சாப்பிட்டான்னா டானிக்கே சாப்பிட்டான்னா சாகிறது சாக போறான் அப்படின்ட்டு அவன் அரை உசுரா கிடப்பான். கிடக்கும் போது பேசாம இருக்கணுமான்னா இவளை சுத்தி பெட்டை சுத்தி உட்காந்துக்கிட்டியாக்கா ஏன் இருளாயி இவன் பிளத்துக்கிறேன் நினைக்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை. பெட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டியா அதுல ஒரு ஆளியா சும்மா இருக்கா ஆள் நல்லா தெளிவா இருக்கா இப்படி சொன்ன சும்மா நீ வந்தாச்சிருக்கு. ஏன்னா 15 நாளைக்கு முதல்ல நாத்திரா மகன் இப்படித்தானே தெளிவா இருந்து சேர்த்தியா முதல் தெளிவு கொடுத்து தாண்டி அடிக்க இன்னைக்கு பொழுதுக்குள்ள அடங்கிடும். அதோடு அப்படித்தான் அவன் என்ன செய்வான், நம்ம செத்து போகணும் முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம சாப்பிட்றத மாத்திரை சாப்பிட்டாட்டி என்ன, நம்ம ஊசி போட்டா போடாட்டி என்ன, ஒண்ணுமே வேணாம்ன்றுவேன். ஒரு வாரத்துக்குள்ள பிழைக்க போறேன் ஒரே நல்ல செத்தே போவாங்க. இதே ஆளை பிழைக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அன்னைக்கே சாகிறவன ஒரு வாரத்துக்கு நிக்க வச்சுக்கலாம். இங்க இருந்து போக வேண்டி பார்க்கணும். பார்த்தோன்னே எங்க இது ஒண்ணு செய்யாதுடா ஐயா என்ன எங்க அம்மையாமே மூத்தவனுக்கு இதுக்கு மேல இந்த தண்டியா இருந்துச்சு காலில் அடிபட்டு அவன் மாதிரி வந்து அவன் மாதிரி கேளு மாதிரி தெரியா நீ ஒஞ்சே அப்ப நீ நம்ம சாமி நம்ம புத்தடி கற்பனை சாமியை வணங்கிப்ப எந்த குறை வராதுப்ப நீ வாட்டுக்கு 1000 ஆண்டு காலம் நீ வாட்டுக்கு இருப்ப சாமி. ஆமா நம்ம சாமியை நினைச்சுக்கிற ஐயா மாத்திரை மருந்தா சாப்பிடு தாகிரியமா நீ 4 ஆண்டுக்கு வீட்டுக்கு வந்துருவ. இப்படி சொன்னோடனே மாத்திரை முழுங்க மாட்டாம கிடக்கிறது கூட ரொம்ப முழுங்கிடுவேன். டானிக்க குளுக்கோ சேர்த்து ஒரு வாரத்துக்கு நான் பழச்சுக்கிறேன். இது நம்ம சொல்ல இந்த மாதிரிதான் ஒருத்தர் ஓலை யாருமே 5 வருஷமா ஓலை வெட்டாத மனமரத்துல ஏறி ஓலையை வெட்டிவிட்டான். அதுல ஒரு கர்ணாவை இருந்து இவனை கடிச்சிருந்திருக்கு. இவன் என்ன நினைச்சிருக்கான், ஓஹோ நம்ம கருக்கு வெட்டும் போது கருக்கு தான் காலில் வெட்டுச்சு போல இருக்கு சரி அப்படின்னு அவன் பாட்டுக்கு விட்டுருக்கான். இவன் அங்கனக்குள்ள போய் இந்த மட்டையை முதிச்சு வைக்கணும்ல அப்ப போய் வருத்தேன். இதுல ஓலை வெட்டவே யாரு சரி 5 வருஷமா வெட்டாம கிடைச்சு அதுல சரியான கர்ணாகமுல
இருந்துச்சு போச்சியா அப்படின்னு சொல்ல அப்ப நம்மள கடிச்சது கர்ணாமத்தியா இருக்குமோ ஆண்டு ஏங்கி மூச்சு விட்டால 1808 நரம்புடைய விசை ஏறி அதனையே செத்தே போயிட்டான். இது நம்ம சொல்லக்கூடிய பக்குவத்தை பொறுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லாத்தான் இருக்கும். அதே நேரத்துல நான் வந்து சாமியை புத்தடி சாமியை கும்பிட்டேன்ல, கும்பிட்ட உடனே சாமி எனக்கு ஏதாவது நல்ல வரத்தை கொடு அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் அங்க பூக்குழி ஏறி போய்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அவர் கேட்டாரு என்கிட்ட, அவர் புத்தடி காப்பிடுத்தாரு என்கிட்ட கேட்டாரு, எந்த வரம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எதா இருந்தாலும் கேளு, ஆனா கேட்கக்கூடிய வரம் 3க்கு மேல கேட்கக்கூடாது. ஆமா 3 வரத்துக்கு மேல கேட்கக்கூடாது அப்படின்ட்டாரு. 3 வரமா, அது என்ன வரம் அப்படின்னு யோசனை பண்ணேன். சரி 3 கேட்க வேணாம், எதா இருந்தாலும் ஒரே ஒரு வரம் கேளு அப்படின்னு சொன்னார்ல. சொன்ன எங்க வந்துட்டேன், வந்து எதை கேட்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். எங்க அப்பா சொன்னாரு, நான் வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கேன், நம்ம ரொம்ப வசதி இல்லாம இருக்கான், எங்களுக்கு செல்வாக்கு வேணும் கேள்றா அப்படின்னாரு. அது நியாயம் தானே, சரி கேட்போம்டான்னு 2 எட்டு தான் வச்சேன். 2 எட்டு வச்சோன்னே நாத்தா சொன்னாங்க, சம்பாத்தியம் நல்லா குறுக்க மணக்கி தொழில் பண்ணோம்னா எப்படி சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு கண்ணு தெரியாம இருக்கு, எங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியணும் கேள்றா அப்படின்னு நாத்தா சொன்னான். அது ஒரு வழிக்கு நியாயமா தான் தெரியும். சரி அவன் சொன்னபடி கேட்போம் கிளம்புன, என் பொண்டாட்டியே திருக்கு மனுஷாங்கவா ஓத்தா இன்னைக்கு சாயிரால நாளைக்கு சாயிரால அவ கண்ணு தெரியாம போனா போயிட்டு போறா, நம்மளுக்கு பிள்ளை இல்லாம இருக்கல, உனக்கு பின்னால ஒரு வாரிசு வேணும்னு கேளு, அதான் நியாயம் அப்படின்னு நினைச்சு கேட்கலாம்னு போனேன். இவன் சொன்னது நியாயம் தானே, கேட்கலாம்னு போனேன். ஆனா ஒரு வழி எங்க அப்பன் சொல்லியும் தட்டப்படாது, ஒரு வழி எங்க ஆத்தா சொன்னதும் தட்டப்படாது, என் பொண்டாட்டி சொன்னதும் தட்டப்படாது. ஆனா 3 பேருக்கு பஞ்சம் இல்லாம வரம் கேட்டிருக்கானு நானு. அப்ப என்ன வரம் கேட்கலாம், எப்படி வரம் கேட்டீங்க? இல்ல என்ன வரம் கேட்கலாம், வாரிசு முக்கியம், முக்கியம், பெற்றதாய்க்கு கண்ணு முக்கியம்ல, அது முக்கியம். சரி அதே நேரத்துல வசதி வாய்ப்பு அது முக்கியம் தானே, செல்வாக்கு வேணும். அப்ப கேட்க சொன்னது ஒத்த வரம் தானே கேட்க சொல்றதுக்கு. அப்ப 3 பேருக்கு என்ன வரம் கேட்டிருப்பேன், இத நாரதர்கிட்ட கேட்பான். அந்த நாரதர் வந்து இதுக்கு என்னதான் கேட்றான்னு என்ன ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, இப்ப நாரதர் வந்து இதுக்கு இந்த வரத்தை கேட்றான்னு என்ன சொல்றாரு பாப்போம், அதை பார்க்கணுமா? அப்படி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் நாடகம் பார்க்கணும்ன்ற ஆர்வத்தில் வந்திருந்தாலும் தெய்வத்தினுடைய தொண்டு திருத்தொண்டு இருக்காங்க. தெய்வத்தை வணங்க வணங்க நம்ம பிடிச்ச பீடையெல்லாம் நீங்க போயிருமா, அதுல தெய்வ வெளிச்சமா இருந்தா நம்ம குடும்பம் வெளிச்சமா இருக்குமா. இப்படி வெளிச்சமா இருக்கையில தாயில் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இருக்காங்க. இதை தாயும் தாப்பனும் தான் உலகத்துல தெய்வம். இப்ப புதுசா கல்யாணம் பண்ணின உடனே பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு வருதுகள்ல பாக்க போட்டு வரும்போது அனுபவப்பட்ட உங்களை சொல்லி விட்டுறது, அடியா இருளாயி போறவை வீட்டுல சொதாரிச்சு பொழச்சுக்கடி ஆத்தா, நான் தேர்ந்த நாளையில சக்கலத்து பேப்பரை பொழைச்சு இன்னைக்கு சித்தப்ப கவுட்டுக்குள்ள கிடக்குறேன், கவுட்டுக்குள்ள சொல்றத புறம் கேட்டுக்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சரி சரி சின்னத்தா நான் சொதாரிச்சுக்கிறேன். இப்ப வாக்கப்பட்டு வருவாள்ல, வாக்கப்பட்டு வந்தே அந்த மாப்பிள பாலர் ஆகிற பூனை மாதிரி ராவிக்கு தெரியும், புது பொண்டாட்டியில தொட்டு பார்க்கல இல்லையா, அப்படியே ராவி எதுக்கு ராவியா தொடும்போது அப்படி வெறிச்சு விழுந்தான்னா ஒரு வேலி ஊர்ல தொட விடாம வச்சிருக்கான்னு அர்த்தம், தொடும்போது எரும மாறி மாறி வறுத்துக்கிட்டா எவனும் எண்ணம் செஞ்சுக்கிறான்னு அர்த்தம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி நீட்டிவான் பாரு, அந்த ஒரு சொல்லி விட்டாளுகளை அனுபவப்பட்ட சொதாரிச்சு கடிட்டு அந்த நேரம் சொதாரிச்சு அடிச்சிருவாயா, இந்த கழுத உலக தண்ணி ஓடி வர போது நான் சொல்றத கேளு, கோத்தாங்கோப்பன் கும்பு கூக்குண்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க, வர விடாத. இப்படி சொன்ன புது பொண்டாட்டி முத ஒரு வார்த்தை கேட்டிருக்கான், அவ சொல்ல கேட்கல பாத்திரத்துல புழங்க விட மாட்டாளே, அந்த கொண்டு வந்த சில்வர் பாத்திரங்களை அப்படி சொன்ன நாளைக்கு எங்க ஆத்தாளிங்க அப்ப நீ வெளியே தள்ளிடுறே வீட்டுக்கு வெளியே. அப்பவே பெரியவங்க வீட்டை கட்டி வீட்டுக்கு முன்னால ஏன் தின்ன வச்சு கட்டினா, என்னைக்கு இருந்து நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணோம்னா மருமக வெளியே தள்ளுவா, அப்ப நம்ம திண்ணையாவது இருந்தா பார்த்துக்கலாம். ஆத்தாளி அப்ப நீ வெளியில தள்ளி அந்த திண்ணையில சாக்க கட்டி தொங்க விட்டுருவாங்க, காத்துலையும் மலையிலையும் கிடந்து கரைச்சேரி கிடந்து சாங்கடா அப்படி தள்ள ஒன்று. 2வது சரி பொண்டாட்டி சொல்லி கேட்டாச்சு, நீண்டால் நம்மள தொடக்கிட புழங்க விடுவா. 2வது கை நீட்டு வேலை கடல் தண்ணி அலையடிக்கிறதா அடிச்சு கொடுத்துருவா சனியனை, தொடமுன்னா கழுத சனியை நெருதி கொண்டு போயிடுவான். அது வரைக்கும் ஏன் பொறுமையா இருக்கேன், கழுத பாத்திரத்துல புழங்கல இல்லடா, அவ கொண்டு வர்றாளடா சிறுவர் செஞ்சாங்க. அதுக்காக
சரி என்னடி சொல்ற என் தங்க கட்டிட்டு இங்க பாரு ஓத்தாங்க பொண்ணுக்கு நீ கஞ்சி ஊத்து தண்ணி ஊத்துன்னு சொல்லக்கூடாது நீயும் ஓத்தாங்க பொண்ணுக்கு 5 10 கொடுக்கப்படாது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிள்ளை வருதா என்ன செய்வ கழுத அப்படின்னு ஒண்ணு இவன் கொண்டாட்டு அப்ப இந்த இடம் கிடைக்க வைக்கிறானா நாளையில இருந்து ஆத்தாங்க பொண்ணுக்கு நீ கஞ்சி ஊத்தாத நானும் காசு கொடுக்காம நிறுத்திக்கிறேன் அப்படின்னு உடனே 2 பேரும் ஒற்றுமையா நிறுத்திக்கிடுவாங்க அப்பதான் பிள்ளைய பத்த தாய் இந்த அப்பனுக்கு ஒரு நினைவு வரும் ஆகா நம்ம தருணம் கட்ட நாளையில நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம பிள்ளை இருக்கு அப்படின்னு பேராதப்பட்டிருந்தா மகனே தொந்தி சரியா தொட நடுங்க ரத்தத்தை பாலாக்கி வளர்த்து கொஞ்சி மகனே கட்டி கரும்பேல் முத்தம் கொஞ்சம் வளர்த்தது இதுக்குத்தானா நேற்று வந்தவன் சொல்ல கேட்டு எங்களை இந்த கெதி ஆக்கிட்டே ஐயா அப்படி ஏங்கி மூச்சு விடுவாங்கல்ல 80 வயசுக்கு இருக்கக்கூடிய தாய் தப்ப 60 வயசுல மனநோய் வந்து உலகப்படுத்துருவாங்க இதை ஏன் இப்படி அழுத்தமா சொல்றேன்னா உலகத்திலேயே சிறந்தது தாயும் தகப்பனும் தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு இளமை நாளைக்கு வாலிபா நாளாண்டைக்கு முதுமையா போயிருவோம் குருத்தோட சாரோலை பார்த்து சிரிக்குமா நாங்கெல்லாம் கூட்டமா இருக்க நீ விரிஞ்சு போன இது ஒரு வாரத்துக்குள்ள விரிஞ்சுவோம்ன்றது தெரியாது அந்த மாதிரி இளமையில செய்யக்கூடிய சேட்டை முதுமையில நம்மளை வந்து பாதிக்கும் ஏன்னா முந்தா நாள் ஒரு வீட்டுல ஒரு சம்பவத்தை பார்த்து ஆத்தா நீங்க எல்லாம் நல்லா கவனிங்க நல்ல சம்பவம்யா மாமியா செத்தது மருமகளுக்கு சித்திரத்துல வந்த மாதிரி அத்தியாப்பாம வச்சிருந்த தோடு முகுதிய போட்டு பக்கத்து வீட்டு பொம்பளை ஜங்கிரி ஜரப்புல வாங்கி போட்டு ஸ்ரீதேவி எடுக்க அப்படி பதட்டிக்கு திருறா அழுகட்டெல்லாம் சொல்றா ஏன் சின்னத்தா ஏன் மந்திரி ஏன் அக்கா இந்த கலட்டு முடிய குளிப்பாட்டி குறிஞ்சில ஜாத்தி வச்சு வாக்கட்டு கை கட்ட கட்டி மஞ்சள் அரைச்சு அதுல அப்புங்க கண்ணுல அப்பவா ஒருத்தர் வாய் நெத்தியில ஒட்டுங்க கிழட்டு முண்டைய காலகாலத்துல நல்ல நேரம் பார்த்து தூக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சால இவ பெத்த 8 வயசு பொம்பளை பிள்ளைய காணா அப்ப அப்படி பாக்குறான் ஆகா இந்த எச்சிக்கல வேவில்ல மானங்கட்ட வேவில்ல சக்கலத்தி அவிச்சாரி வேவில்ல இவ கோபத்துல சொல்றான் அவிச்சாரி வேவில்ல எங்கதான் போச்சு அவங்க அப்பத்தாளுக்கு 10 குச்சி பிடிக்கலாம் தோசை வந்து சேருமே அப்படி தேடிக்கிட்டு போனால இந்த கேள்வி கட்டைகளுக்கு இப்ப உள்ள வாலிபர்கள் ஒதுக்குறத பாரு பொம்மரி இளவட்டம் ஒதுக்குறத அந்த கிழவி சோம்லாம கடந்தால இந்த செத்த கிளடி அவளுக்கு விரிச்சு படுக்க பிஞ்ச பாய் அதுல தலகாணிக்கு ஒண்ணுக்கு உதவாத பழைய துணி தலகாணி இதுல நெளிஞ்சு ஒண்ணு கிண்ணம் கஞ்சி ஊத்த மாவளம் இல்லாத செம்பு தண்ணி வந்து வைக்க இந்த நாடி 8 வயசு பிள்ளை சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கு இப்ப பிள்ளைய பத்த கரும்பு முடிச்ச கழுத இதை ஏண்டி போய் தொட்டு கொடுத்துற கொப்பத்தா இதுலதான் பேண்ட் போட்டுக்கிட்டு கிடந்தா இதை போய் எடுத்து கட்டிக்கிட்டு ஆடி கொப்பத்தாளுக்கு 10 குச்சி பிடிக்கணும் இதை கொப்பத்தால தூக்கணும்னா கொல்லி இருக்கிற போட முடியும் ஆடி தொடாத அப்படின்னும் போது அந்த 8 வயசு பிள்ளை சொல்லுது ஏம்மா இந்த பாயி இந்த தலகாணி இந்த கிண்ணா இந்த செம்பு இதுல அப்பத்தாவை கஞ்சி ஊத்தி வச்ச இதை ஏன் பத்திரப்படுத்துறேன் தெரியுமாமா நாளைக்கு இது உனக்கு தேவைப்படுமா அதுக்குதான் நான் பத்திரப்படுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் உணர்ந்து பார்த்தாலாம் ஆகா நம்ம மாமியாருக்கு நம்ம செஞ்ச கொடுமைய நம்ம மகளே நம்மளை குத்தி காமிச்சிட்டாலே நாளைக்கு நம்மளுக்கு வர்ற மருமக நம்மளை என்ன செய்ய போறாளோ அதான் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி சின்னத்தா பெரியத்தாங்களா நீங்களாவது நாளைக்கு வரக்கூடிய மாமியாளுக்கு நல்ல சேவைகளை செய்யுங்க செய்தார் செய்தவனை அப்பதான் நாளைக்கு நம்மளுக்கு நல்ல விமோசனம் கிடைக்கும் அந்த விமோசனம் கிடைக்குதோ கிடைக்கலையோ இந்த நாடகத்தில் நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நடிகர்களா வந்துடக்கூடிய எந்நகரத்திலும் நன்னகரமாக விளங்கக்கூடிய நமது நாலுவட்டை அருள்மிகு ஸ்ரீ புத்தடி கற்பனசாமி ஸ்ரீ காளியம்மன் மாசி கலரி உற்சவடாமை முன்னிட்டு இந்த வள்ளியூர் நாடகத்துக்கு நடிக்க வந்தக்கூடிய நடிப்பில் சிறந்தர் நடிப்பில் சிகரம் நடிப்பின் இமயமொழியாக நடிக்கக்கூடியவர் அன்புக்குரிய மேலூரை சேர்ந்த பி.எஸ். செந்தாமரை கண்ணன் அவர்கள் இவருமிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டு நடிக்கிறதெல்லாம் சர்த்தாஞ்சின்னா அவர் வேடனா வர்றவர் மானு தானே தேடி வருவாரு மாண்டு தானே வருவாரு ஆனா எத்தனையோ புள்ளி மான் இருக்கு கொம்புள்ளாத மான் இருக்கு கவரி மான் இருக்கு எத்தனையோ மனிதர்கள ஜாதிமான் நீதிமான் கோமான் பூமான் இருக்கு அதே மாதிரி தெய்வங்கள்ல வந்து முருகப்பெருமான் ஆஞ்சநேய பெருமான் விநாயக பெருமான் இப்படி மான்கள்லாம் இருக்கு ஆனா மானிலேயே விருது வாங்கின மானு ஒரு மான் இருக்கு அது என்ன மான்னு ராஜவாட்டு வெளியே வந்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்றத இவங்க பார்க்கணுமான்னா அப்படி கலை தேர்ந்த நடிகர் செந்தாமரை கண்ணன் வேலன் வேடன் விருத்தன் நடிக்க காத்துக்கொண்டு குரல் வாய்ந்து நாட்டு மக்களுக்கு ஆதரவை பெற்று துருவ நட்சத்திரத்தை போன்று ஒழித்துக் கொண்டிருக்கூடிய அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த ஆலங்குளத்திலே பிறந்து வளர்ந்த எஸ்.எம். அபிராமி அவர்கள் இவர்களை ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கானப்பிரியர் கலகப்பிரியர் நாடாளுமன்ற வேடத்தை அடுக்கு சொல்லரசாக இதிகாச புராணங்களை தெல்ல தெளிவாக படித்து நடித்து உங்களுக்கு
நல்லவர் பேர் வாங்க வந்தக்கூடிய மதுரையைச் சேர்ந்த அன்புக்குரிய எஸ்.எம். செல்வமணி அவர்கள் இவர்கள் மேலே நாரத மகர் சேரத்தோடு நடிக்க ஆவலோடு அமர்ந்தார். குறிஞ்சி வேட்டுவன் நம்பித்தவன் நடிக்க வந்தக்கூடிய நடிப்பு சுடவழி திருப்புவன முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவருமாகிய அண்ணன் கண்ணன் அவர்கள் இவருமிலே குறிஞ்சி தலைவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சீமான் அவர்கள் அருமணிய பின்புடையாக வாசிக்க வந்தார். படிக்காத எனக்கும் பரிசாக வந்தது பெரியவர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். படிக்காத எனக்கும் பரிசாக வந்தது பெரியவர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். தந்தாயிரம் என்று சொன்னவர்க்கு வாழிலே ஒரு நாள் சுகமில்லை திருமந்திரம். தந்தாயிரம் என்று சொன்னவர்க்கு வாழிலே ஒரு நாள் சுகமில்லை திருமந்திரம். தந்தாயத்து வந்தவர்க்கெல்லாம் தந்தான் கோடி திருமுருகா. சிந்தாமணி ஏற்றவே உன்னை கண்டது போதும் வடிவழகா. தந்தாயத்து வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணி ஏற்றவே உன்னை கண்டது போதும் வடிவழகா. அடிகளற்கு ஒரு விருந்தே இனி வளர்ச்சிக்கும் மறுமருந்தே மனதிலிருக்கும் குருமுருகா. வருணமலர்ச்சி வேல்முருகா. 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 கெட்டிக்காரர் வேண்டும். ஆஹா, வடிவழகா அருமையான பாடல். அதற்கு தந்தை போன்று கோடியில் குமரங்க சக்கரவர்த்தி தமிழ்நாடு நாடகர் சங்கத்துடைய தலைவரும் அரசகுலத்திலே பிறந்து வளர்ந்த ஆசான் டி.வி. ஜெயம் அவர்களுடைய சிஷியர் நமது கள்ளிக்குடியைச் சேர்ந்த சிங்கத்துறை அவர்கள் மிருதங்கமான் தமிழன் தோற்பிலாக வாசிக்க வந்தார். இதுதான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்ன்றதா வாசிக்கிறாருன்னா அலங்காரம் சொல்லும். அப்ப அடிக்கிறாருன்னா அடிங்க சொல்லு. ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும்னா என்ன அர்த்தம்? முந்தா நாள் தானே தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு விளக்கம். ஒரு ஆள் ஜல்லியட்டு மாட்டை அவுத்து விட்டு மாட்டை காணாம தேடி வந்துட்டான். நம்ம ஊர்ல அவன் கொழுந்தியா வாக்கப்பட்டு இருந்தது. மாடு தேடி கிறங்கி வரும்போது மச்சான் வர்றாயும் போது கொழுந்தியா சும்மா இருக்குமா? மச்சான் வா மச்சான் சாப்பிட்டு கூப்பிட்டு போன்னு சொல்ல இவன் உட்காந்து சாப்பிட்டான். சாப்பிட்ட மாடு தேடி வந்து போக வேண்டியதானே, உட்காந்துக்கிட்டே இருந்தேன். என்னைய மாட்டை பாத்துட்டியான்னு இன்னும் பார்க்கல. அப்ப போக வேண்டியதானே. என்ன இல்ல கொழுந்தியா ரெண்டு சொல்லிச்சு, ஒண்ணு நிறைவேறிடுச்சு. என்ன சாப்பிட்டு கூப்பிட்டு போனுச்சு. சரி சாப்பிட்டு இல்ல போக வேண்டியதானே. இல்ல கொழுந்தியா கோவிச்சுக்கிறோம். சாப்பிடல தானே கோவிக்க. இல்ல இல்ல ரெண்டு சொல்லிச்சுல, அந்த ஒண்ணு நிறைவேறல. என்னையா இந்த சாப்பிட்டு கீப்பிட்டு போட்டுச்சுல, சாப்பிட்டேன் கீப்பிட்டுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்ன்றது. எந்த இடத்துல எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்றத அறிஞ்சு தெரிஞ்சு சொல்லக்கூடியது. என்னப்பா கோமாளியா வெளியே வந்தோன்னு அதிகமா பேசி போடலாம். அதிகமா பேசுற வார்த்தையை பூரா நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம உடம்புல இருக்கிறத பூரா தான் வெளியே பேசுறது. இது யாருக்கு தெரியாது? அதமா பேசுறது. பொதுவா மரியாதை எங்க பொதுவா எல்லாத்தையும் எங்கேயும் வாங்கிப்படலாம். காசு கொடுத்து வாங்க முடியாது. என்ன மரியாதை அத ஒருத்தர் பெரியவர்களா சின்னவங்கள வாங்கப்போ அப்படின்னு வாங்கப்போ அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க வரையிலே வாடா அப்படின்னு என்னடா மரியாதை. அப்ப இதுதான் காசு கொடுத்து வாங்க
இருக்கு, அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சில ஆளுங்க காசை கொடுத்து ஹோட்டல் கிட்ட சாப்பிட அப்படியே காசை இறக்கிறது. இந்த இறச்சி சாப்பிடறதுக்காக இவர் வந்தா நம்மளுக்கு காசு கப்பட தண்ணி நாலு சாப்பாடு கொடுப்பாரு. அவரை பார்த்தோன்னே அண்ணே வாங்கினேன் 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 தெரியுவேன். அவர் அந்த காசு போச்சுன்னு வச்சுக்க அங்க வரையிலே திரும்பிக்கிறீங்க. அது காசை கொடுத்து வாங்குற மரியாதை, இது நிரந்தர மரியாதை. இந்த மாதிரி ஒரு மரியாதையை நம்ம பெறணுமான்னா அதுக்கு பலவாத்திய புகழ், பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி ஏனாதியை சேர்ந்த அன்பு தம்பி ராஜா அவர்கள் அவருடைய மேலத்தில் வாசிக்க வந்திருக்கிறார். எந்திரிச்சு மட்டும் அடிச்சிடாத ஐயா, பழகம் ஆடிரும். இருந்தாலும் தாய் தந்தை சொல்லக்கூடிய தளத்தை தான் நம்ம வாசிக்க வந்திருக்கூடிய நமது மானாமதுரையை சேர்ந்த எம் மாணிக்கம் அவர்கள் தாளம் பக்கம் மேலமாக வாசிக்க வந்திருக்கிறார். கவனிச்சியா? நோட்டா வேணாம் சில்லறையா கொடு, நோட்டா வேணாம் சில்லறையா கொடு. பீடி சிகரெட்டுக்கு 10,000 சில்லறை இருக்கிறாங்க, பெட்டி கடையில சில்லறை காசு கேட்கிறாங்க, அதுக்காக நோட்டா வேணாம் சில்லறையா கொடு. அதை சொல்லுக்குள்ளேயே அடிக்கிறான் மனுஷன். அப்படி விவரம் இருக்கணும்ல. சாப்பாடு விலை கட்டியா இருக்கும், அருமையான சாப்பாடுயா. இப்படி ஒரு சாப்பாடு நமது ஈஸ்வரி ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு. பரமேஸ்வரி பரமேஸ்வரி ஹோட்டல், சிவகங்கை 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 திருப்பத்தூர் ரோடு சிவகங்கை பரமேஸ்வரி ஹோட்டல் அருமையான சாப்பாடு. கோவிலில் கிடாய் வெட்டப்படுகிறார்கள், பக்தர்கள் கோவிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவிலில் கிடாய் வெட்டுகிறார்கள், பக்தர்கள் கோவிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவிலில் கிடாவட்டை இருப்பதால் பக்த கோடிகள் அங்கே கோவிலுக்கும் பக்கத்தில் வரும்படி அன்போடு அழைக்கிறார்கள். இதை சொல்லாம முந்தா நாள் ஒரு ஆள் வந்துட்டாரு. கெடா வெட்டுன்னு சொன்ன, ஏயா கெடா வெட்டா கெடா வெட்டான் அவன் சொதார் சாச்சிட்டான் பாரு. நீ இன்னைக்கு கெடா வெட்டான் ரெடி மாப்பிள, நாளைக்கு என் வீட்டுக்கு வா சாவ அடிக்கிறேன். சாவ அடிக்கிறான், ரெண்டு அர்த்தத்தில் அடிக்கிறான் பாரு. எப்படி அந்த மாதிரி கெடா வெட்டு அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் சிறிய குரல் பேசணும், இனிய குரலும் பெரிய குரலும் கேட்கும் அளவிற்கு ஒளி ஒளி அமைப்பு, ஒளி ஒளி அமைப்பு. ஏஎஸ் மணியன் 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 ரேடியஸ் ரேடியஸ் இருப்பிடம் கீழவளவு கீழவளவு ஏஎஸ் மணியன் மணியன் மணியன். என்ன ஒரு வாரத்துக்கு முதல்ல மைக் செட் பேர் சொன்னேன். அதுக்கு முதல்ல ஒண்ணு கொண்டு என்னமோ விபூதி கொடுக்கறதுல ஊர்லயே கலவரமா. எங்க இன்னைக்கு எப்படித்தான் சாமி கும்பிடுவாங்கன்னு பாப்போம். இந்த மாதிரி நிறைய ஊர்களை தோது ஓடுக்கிட்டே சாமி கும்பிடாம கிடக்கு. எப்படித்தான் பாப்போம் ஒண்ணு கொண்டு அவன் அல்வா கத்தியோட திடுறாங்க. நாங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு பவுடர் போட்டு கொடுத்துறோம். மைக் செட் பேர் சொன்னதானே தெரியும். அவர் பாட்டு போடுறப்ப நாங்க கலங்கி போய் கிடக்குறோம். திருப்பாச்சத்தை அருவா எடுத்துக்கிட்டு வாடா வாடா. நான் மேடையில் நின்று உள்ள போய் பாக்குறேன், ஒரு ஆளை கூட காணாமியா. நாடாக்கா நாடாக்கா உடனே ஜாமான தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒளி போடுறது உண்டு, இப்படி போடணும்ல. அருமையான பாடல். அதற்கு தகுந்த போன்று கொட்டகை அமைப்பாளர் அன்பு சகோதரன் மாரியப்பன் திரு நாராயணபுரத்தை சேர்ந்த அண்ணன் மாரியப்பன் அண்ணன் அவர்கள் கொட்டகை சிறந்த முறையை அமைத்திருக்கிறார். அத்தனை பேர்களையும் பொதுமக்கள் அனைவர்களையும் அன்புடன் அழைக்கக்கூடிய இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள், கிராம பொதுமக்கள், 4 கோட்டை 4 கோட்டை இங்கே ஆடல் அவசி அவனிய சிங்காரி நாட்டிய தாரகை தென்மரத்து கட்டு தம்பி எவ்வளவு அந்த பொம்பளைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தொட்டு அப்படி கேட்கும் அளவு காந்த கண்ணி கவர்ச்சி கண்ணி சுண்டு மலகி கடப்பாறையை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த குசுவிழா சரி அறப்படிப்பு சுசிலா அவர்கள் டான்ஸ் காமிக் பல வேடங்களை தாங்கி நடிக்க வந்திருக்கிறார்கள். இத்தனை பேர்களையும் ஒருங்கே அமைத்து ஒப்பற்று அழைத்து வந்த அன்பு நெஞ்சம் நகைச்சுவை திலகர், நகைச்சுவை நாயகர், சக்கந்தியை சேர்ந்த நாடக அமைப்பாளர் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் அணுக வேண்டிய முகவரி பரமேஸ்வரி ஹோட்டல், ஹோட்டல் திருப்பத்தூர் ரோடு சிவகங்கை என்பதை மறந்து இருந்தாங்க, இருந்து மறந்துறாங்க. இத்தனையும் எடுத்து சொல்ல வந்தபடி
எளியார்பதியை சேர்ந்த ஆர் கோபால் பப்புன் காமிக்கு போல வேடங்களை தாங்கி நடிக்க வந்திருக்கூடிய அடியன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் அத்தனை பேரும் புத்தடி கற்பனை புத்தடி கற்பனை விழா குழுவின் சார்பாக இங்கு கலைக்குழுவினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எடுங்க வாங்கிக்கிறேன். சரியா? சரி. அது மட்டும் தான். ஆமா எடுத்து தரேன். ஆமா வந்தது நல்ல வேலை, விழுந்தது அழகான மலர் மாலை. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செய்த மறக்க முடியாத நாலுகோட்டை கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நீங்கள் அனைவரும் அருள்மிகு புத்தடி கருப்பு